ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு எபேசு நிருபத்தின் வேத பாட ஆராய்ச்சிக்கு அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நாம் எபேசு நிருபத்திலே 1 அதிகாரத்திலே 7 வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றார், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே குமாரனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு குமாரனுக்குள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இது கிருபையின் ஐஸ்வர்யம். அடுத்த வசனம் சொல்றார், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார். அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஒரு நாள் இல்லைங்க, மறுபடியும் பிறந்த நாள் மாத்திரம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றோம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மேலே அவர் பொழிந்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திற்கு முடிவே இல்லை. கிருபையின் மேல் கிருபை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம் என்ன சொல்லுது? அந்த கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்ன பண்றாரு? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கிறார் என்றால் நம்முடைய கணக்குல என்ன இருக்குது? ஒரு பாவம் கூட இல்லை, ஜீரோ சின். அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கிறபடினால், அதுதான் அங்க சொல்றாரு 7 வசனத்துல, அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கிறபடியால் பாவங்களற கழுவப்பட்ட நீதிமான், பாவங்களற கழுவப்பட்ட நீதிமான் என்ற வெளிச்சத்தில் அல்லது விசுவாசத்தில் நடக்கிறபடியால் தேவனோடு நாம் உறவு கொள்ளுகிறோம். அங்க 1 யோவான்ல சொல்றாரு, தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் எங்கள் உறவு உண்டுன்னு சொல்றாரு. அந்த உறவுக்கு அஸ்திபாரமே இதுதான். தேவனோடு உள்ள உறவு, கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே தேவனோடு உள்ள உறவு. அவரோடு உறவு கொள்வதற்காக தான் நம்மை மீட்டு கொண்டார். ஆதாமை சிருஷ்டித்ததே அந்த உறவு கொள்வதற்காக தான். அப்போ அந்த உறவை ஆதாம் இழந்தபடினால் அதை திரும்ப மீட்கும் பொருளாக தம்மை கொடுக்க வந்தார். அந்த 2 தீமோத்தேயு 4, 5, 6 வசனங்கள் வாசித்து காண்பித்தேன். அதே மத்தேயில பாத்தீங்கன்னா, மத்தேயு 20 அதிகாரம் வரும்போது அவர் என்ன சொல்வாரு? அநேகரை 20:28 அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவன் என்ன? தம்முடைய ரத்தத்தையே கொடுத்தார். ரத்தத்தை கொடுத்தார் என்றால் ஜீவனையே கொடுத்தார். அதனாலதான் என்ன சொல்றாரு? அந்த அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தம் மீட்கும் பொருளாக, மீட்கும் கிரயமாக செலுத்தப்பட்டது. 1 யோவான்ல என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த மீட்கும் பொருள் தான் எனக்கு இல்லைன்னு சொல்லி யோபு அங்க புலம்புவதை யோபு 34 அதிகாரம் 24 வசனத்துல பாக்குறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட புது உடன்படிக்கையின் பாக்கியம் அல்லது ஸ்லாக்கியம். ஏன்னா இந்த ரத்தத்தை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அது மீட்கும் பொருளாக தேவகுமாரனுடைய ரத்தமே கொடுக்கப்பட்டபடியால் அதிக நன்மையானதொன்றை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சாதாரண நன்மை இல்லைங்க, அதிக, அவர்களை விட அதிக நன்மையானதை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நீங்க பாருங்க, எபிரேய நிருபத்தில் அதை சொல்லுகிறாரு, திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருவாரு. அதை எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் முதல்ல 7 அதிகாரத்திலிருந்து அது நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 7 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 7 என்ன சொல்றார் பாருங்க. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை.
நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அதிக நன்மையான அதிக நன்மையான நம்பிக்கை வரிப்பது எது? புதிய உடன்படிக்கை. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு வர்றாரு. இந்த புதிய உடன்படிக்கை பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம், உறவு கொள்ளுகிறோம். என்ன உதவி வேண்டுமோ ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அண்டி தயவை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதுதானே சொல்றாரு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதை நம்ம சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த நம்பிக்கையினாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த நம்பிக்கை நம்மை பூரணப்படுத்தின நம்பிக்கை என்று சொல்லுகிறார். அந்த என்ன சொல்றார் பாருங்க, பழைய உடன்படிக்கை ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையுமான நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும் வரை அதே ஜாக்கிரதைகள் நாம் காண்பிக்க வேண்டும் என்று எபிரேயர் 6:12 சொல்லுவதை பார்க்கிறோம். அந்ததான் அங்க சொல்லிட்டு அவரு 2 மாறாத விசேஷங்களினால் அதை உறுதிப்படலாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்த நம்பிக்கை எப்பேற்பட்ட நம்பிக்கை, இந்த நன்மையான நம்பிக்கையை பற்றி அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த நம்பிக்கை 19ஆம் வசனம், நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்கு உள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம் என்று சொல்லுகிறார். நம்முடைய நம்பிக்கை திரையை தாண்டி, திரை என்று சொல்லும் பொழுது நம்முடைய பழைய ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற அந்த திரை, அந்த திரையை கடந்து மகா பிரதான ஆசாரியர் வருடம் ஒரு முறை பிரவேசிப்பார். அது கூட அவன் தைரியமா போகவே மாட்டான். ஏன்? அவன் தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் ரத்தத்தை கையில் ஏந்தினவனாக சொல்லுவான். ஏன்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 9:22 அங்க 17ஆம் அதிகாரம் லேவியாரத்திலையும் அதை நாம் சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்ப பாருங்க, அவன் காலில் கயிறு கட்டியிருப்பாங்க, மணி கட்டியிருப்பாங்க. அந்த மணி சத்தம் இல்லைன்னா கயிறு வச்சுதான் இழுப்பாங்க. யாரும் போய் அந்த பாடியை எடுத்துட்டு வர முடியாது. சோ அவ்வளவு நான் உள்ள போயிட்டு வெளியே உயிரோடு வழுவானான்ற ஒரு தைரியம் கூட அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்களுக்கு அந்த நேரம் தைரியத்தை கொடுத்தது அந்த டெம்பரரி ஷேடோன்றாரு, நிழலாட்டமான ஆடு மாடுகளின் ரத்தம். அந்த தைரியத்துல தான் அவங்க உள்ள போக முடியும். ஆனா இங்க பாருங்க, நமக்கு அதை விட ஒரு மேலான பாக்கியத்தை தந்தபடினால ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்துமாவின் நங்கூரம் எது? நம்பிக்கை நங்கூரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அததான் அங்க சொல்றாரு, ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. காரணம் அடுத்த வசனம் சொல்றாரு, நமது முன்னோடியாகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நமக்காக அவருக்காக அல்ல, நமக்காக, நம்முடைய பிரதான ஆசாரியராக, நம்முடைய முன்னோடியாக. இப்போ அந்த திரைக்குள் போகிற அதிக உறுதியான நம்பிக்கையையும் அவரே நமக்கு தருகிறார். அததாங்க நீங்க திரும்பி வாங்க 7ஆம் அதிகாரம் 19 அவர் என்ன சொன்னாரு, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அப்படிதானே? அதிக நன்மையான, கொஞ்சம் ஆழமா பாருங்க, அதிக நன்மை அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாரு, அதிக நன்மையான நம்பிக்கை நமக்கு வருவது நிச்சயம். அதுதான் நம்ம என்ன பண்றது, பூரப்படுத்துகிறது. எது நம்மை அதுதான் இன்னைக்கு என்னுடைய கேள்வியே. எது நமக்கு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது, எது நம்மை பூரணப்படுத்துகிறது? அங்க சொல்றாரு எபிரேயர் 10:14
ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். எல்லா பகுதியிலும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆனா அதிக நன்மையான நம்பிக்கை வருவதிலே பூரணப்படுத்தி விட்டார். இப்பொழுது எல்லளவும் எனக்கு சந்தேகமே இல்லை. அங்க மார்க் 11:24 சொல்றாருல, என்ன சொல்றாரு? நீங்க ஜெபிக்கும் போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்று கொண்டோம் என்று விசுவாசித்து கேட்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே உண்டாயிருக்கிறது என்ற விசுவாசத்தில் கேட்கும் பொழுது அது உண்டாகும் என்று அதேதான் 23 சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்தின் பேர் தான் அவிசுவாசமே இல்லாமல் பூரண நிச்சயம். அந்த பூரண நிச்சயத்தை பற்றி தான் எபிரேய நிருபமே விசுவாசத்தை பற்றி தான். 10:38 அது சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு. 11ஆம் அதிகாரம் முழுவதும் அதை சொல்றாரு. ஆனா 1ஆம் அதிகாரத்தில இருந்து அப்படியே இங்க 10 வரைக்கும் அதை தான் பில்டப் பண்ணிட்டு வர்றாரு. அதை பில்டப் பண்ணிட்டு வர்றதுனாலதான் 11ஆம் அதிகாரத்துல முடியும் பொழுது கூட என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் நம்மை அல்லாமல் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்கள் ஒருவரையும் பூரணப்படுத்தல. அததான் சொல்றாரு, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். 1 பேதுரு 1:20 சொல்றாருல்ல, 1 பேதுரு எடுங்க, அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். முன்னதாக என்ன என்ன ஆயத்தம் பண்ணியிருந்தானா, விசேஷித்த நன்மையானதொன்றை. எதற்கு? பூரணராகும்படி. 6ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பூரணராகும்படி கடந்து போவோம் என்றாரு. 5ஆம் அதிகாரத்துல அதை ஆரம்பிக்கிறார். இந்த விசுவாசத்துக்கெல்லாம் காரணம் இந்த பிரதான ஆசாரியர் அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிறாரு, மெல்கிசேதேக்கு. இது இந்த நீதியான வசனங்களை முதிர்ந்தவங்க தான் அறிந்து கொள்ள முடியும், பால் உண்கிற குழந்தைகள் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாம் அந்த பழைய இதை கடந்து இந்த முதிர்ந்த போதனை நீதியின் வசனங்கள் அந்த அந்த அதுதான் அந்த உறுதியான விசுவாசத்தை தரும். அததான் இங்க சொல்ல வர்றாரு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்துல மாபெரும் காரியங்களை செய்தார்கள். ஆனா அவங்க நம்மளை விட மேலானது ஒண்ணு பெறல. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, அவர்கள் நம்மை அல்லாமல் இந்த பூரண நம்பிக்கையாகிய விசுவாசத்தை பெறாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்னதாக நமக்கு நியமித்திருந்தார். அதை சொல்லிதான் உடனே சொல்லிடுறாரு, ஆகையால் இல்ல கண்டினியூஸ் தான். ஆகையால் என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வாழக்கடவோம் ஓடக்கடவோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த விசேஷித்த நன்மையே இயேசுவின் பரிகாரம் தான். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷம் முழுவதுமா நற்செய்தி சொன்னாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால்தான் திரும்ப திரும்ப சொல்லுவார். அப்போஸ்தலர் நம்முடைய புத்தகம் எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பூரணம் வருகிறது என்று சொல்லுகிறார். அது என்ன பூரணம்? நம்முடைய விசுவாசத்தின் பூரணம். அதற்கு முன்னதாக நமக்கு ஆயத்தம் பண்ணினார். 1 பேதுரு 1:20 வாங்க, 19-18 இருந்தே வாசிப்போம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளி பொன்னினால் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால், குற்றமற்ற மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். அப்போ ஒரு முன்னதாக மீட்கும் பொருளாக, அப்படிதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த மத்தேயு
18 வாஸ்து காமிச்சீங்க என்ன சொல்றார் பாருங்க. அந்த மீட்கும் பொருளை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய், பாருங்க திரும்பவும் அதுதான் சொல்ல வருகிறாரு, தமது மூலமாய் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த உறுதியான விசுவாசம் வருகிறது. அந்த உறுதியான விசுவாசத்தினால் தான் பிதாவை நெருங்கி சேருகிறோம். எல்லாவற்றையும் அவரோடு உறவு கொண்டு பெற்று அவரோடு நித்தியமாக கலிகூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இரத்தத்தினாலே நமக்கு அந்த மீட்பு, அந்த வாசல் நமக்கு திறக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இத சொல்லும் போதுதான் என்ன சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்துல சில வசனங்களை சொல்லுகிறார். அதையும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா 18ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷமான ஒன்றை நமக்காக வைத்திருந்தார். அததான் இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அங்க 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 9ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல பாஷை ஜனங்களிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, எங்குமே நம்முடைய கிரியையே அல்லங்க. இந்த விசுவாசம் அசையாம அலசல் படாம இருக்கணும்னா அங்க கிரியைக்கு இடமே இல்லை. அந்த கிரியை இருந்தபடினால்தான் பழைய உடன்படிக்கையில அது பூரணப்படுத்தல. அதனாலதான் பவுலடிகளார் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க முட்டாளர்கள் மாதிரி பழைய உடன்படிக்கைக்கு போயிடாதீங்க. நியாய பிரமாணம்னா கிரியை சார்ந்து வாழ்ந்துடாதீங்க. எல்லாமே நம் துவக்குகிறவராகிய முடிக்கிறவராகிய இயேசு ஒருவர் தான், அவரையே சார்ந்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த 6:14 ரோமர்ல சொல்றாருல, ஏன் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது? ஐயா, பழைய பிரமாணத்துல இருந்தீங்கன்னா பாவமே இல்லை, குற்றமே இல்லை என்ற மனசாட்சி இருக்கவே இருக்காது. அது தெளிவா சொல்லுகிறார். ஏன் ஆடு மாடுகளின் ரத்தம் அந்த மனசாட்சியை கொடுக்க முடியாது. 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், பழைய உடையும் போது கிரியை சார்ந்து நான் என்ன செய்கிறேன், எதை செய்கிறேன், அதை சார்ந்து வாழ்ந்தீர்களானால் ஒரு காலம் உங்கள் மனசாட்சியை பூரணப்படுத்த முடியாது. அததான் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற, திருப்பி அதை தான் சொல்றாரு, நன்மையை தான் சொல்றாரு, வரப்போகிற நன்மையின் பொருளாய் இராமல் அதன் நிழலாய் தான் இருக்கிறது. அப்போ கிரியையின் பிரமாணம் அது நிழல். அது ஒரு காலும், என்ன சொல்றாரு பாருங்க, அது ஒரு காலும் அவங்க செலுத்துகிற பலியினாலே அவர்களை பூரணப்படுத்த மாட்டாது. நீங்க கிரியையின் கீழ் இருக்கும் வரை, உங்கள் கிரியை சார்ந்து வாழும் வரை குற்றமே இல்லை, பாவமே இல்லை என்ற மனசாட்சி இருக்கவே இருக்காது. ஏன்? ஒன்றில் தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறுகிறான். பழைய பிரமாணத்துல, கிரியை பிரமாணத்துல யாக்கோபு 2:10 சொல்லுவதே இதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் திரும்பவும் கலாத்தியர் 3:10-11 வசனங்களில் அதை சொல்வதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் அதை சொல்வதை பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஒன்றிலே தவறினாலும் ஒரு குற்றமுள்ள மனசாட்சி வரும். ஏன்? அது அவன் கிரியையை சார்ந்த நீதி. அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 3:20 எடுத்து படிச்சு பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16 பாருங்க. கலாத்தியர் 3:11 பாருங்க. நிறைய வசனம் இருக்கு. என்ன சொல்றாரு? தங்கள் கிரியையினாலே ஒருவனும் தேவனுக்கு
பார்வையிலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாகிறதில்லை என்று வெளியரங்கமாய், இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். இதை யாரும் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல வேணாம். இட் இஸ் நோன் டு எவ்ரிபடி. ஏன் யாருமே அவனுடைய மனசாட்சி நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கேயாவது தவறுவோம். அதனாலதான் சொல்றாரு, அந்த 3 இடத்திலும் அதை சொல்வதை பார்க்கிறோம். ஆனா கிருபை பிரமாணத்துக்கு கீழே வந்துட்டோம்னா அததான் இங்க 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 9ஆம் அதிகாரத்துல எப்படி அதை செய்தார், மீட்கும் பொருள் செய்தது என்று சொல்லிவிட்டு 10ஆம் அதிகாரத்துல இந்த மனசாட்சி எப்படி குற்றமற்ற மனசாட்சி பூரணப்படுத்தப்பட்டது, அதனால நம்ம என்ன பண்றோம்னு சொல்றாரு பாருங்க. அங்க 19ஆம் வசனத்துக்கு வாங்க. 19ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறாரு, ஆகையால் சகோதரரே, ஆகையால்னா அதுக்கு முன்னால் உள்ள சொல்லலாம் வாசிக்கணும். அதை நான் உங்களுக்கு வாசித்து விவரிக்க தான் போறேன். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மகா பரிசுத்தலத்தை சொல்றாரு, மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த புதிய உடன்படிக்கையின் விசுவாச மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. அப்போ இந்த விசுவாசத்திற்கு தைரியம் கொடுப்பது எதுங்க? இல்ல விசுவாசத்துக்கு உறுதி, ஒரு நிச்சயம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் நிச்சயம், காணப்படாத, அதாவது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த உறுதி நிச்சயம் எது நமக்கு தருகிறது? வேதவசனத்தை சார்ந்து நான் சொல்றேன், இல்ல அந்த வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, சகல நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சகல உலகத்தில் உள்ள பாவங்களையும் நீக்குகிற கிருபாதார பலி. அங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். சகல பாவங்களையும், சகல ஜனங்களின் பாவங்களையும் நீக்கினபடினால இப்போ பாவமே இல்லை என்ற மனசாட்சியோடு தைரியமாக நாம் மகா பரிசுத்தல, பழசு பூரணப்படுத்தல, புதுசு பூரணப்படுத்தனால நுழைகிறோம். அதுதான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் சாராம்சம். ரத்தம் நமக்கு செய்த மாபெரும் காரியம். அததான் அவர் அங்கு சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இதைதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இன்னைக்கு எல்லாம் மாண்டித்தாசேன்றாங்க, அப்படித்தானே? அதையெல்லாம் நினைவு கூறுகிறாங்க. ஆனா எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த வாரத்தை பேஷன் வீக், பெரிய வாரம்ன்றாங்க, புனித வாரம்ன்றாங்க, ஆனா ஒரு துக்கத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இங்க பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறாரு. 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 26 இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஓகே. ம் 26 தான். 28ஆம் வசனம் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவர் போஜனம் பண்ணுகையில் 26 அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு சீசல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய். அந்த கடைசி இரவுலே அவர் செய்த அந்த காரியத்தை இங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அததான் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை. என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது இந்த ரத்தம், இந்த ரத்தம் என்னுடைய ரத்தம், பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. லூக்கா 22 பார்க்கலாம், மார்க் 14 அதை பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, அநேகருடைய பாவங்களை நீக்குவதற்காக, அநேகருடைய பாவங்களை நீக்குவதற்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். அப்ப பாருங்க, இந்த புது உடன்படிக்கையின் பாக்கியமே
வாட் இஸ் இட்ஸ் மெயின் கிளாஸ்? அவருடைய பாவங்களை மன்னித்து ஒருபோதும் நினையாதிருப்பேன். அதனாலதான் அந்த எல்லா அட்வான்டேஜான ஆசீர்வாதங்களை சொல்றாரு. எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அதெல்லாம் அதனால வருகிற விளைவு. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதற்கு காரணமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதாவது ரத்தத்தினாலே சகலமும் பரிசுத்தமாக்கப்படும். அங்க சொல்லிடுறாரு 9:22. அப்புறம் அந்த உடன்படிக்கை கூட என்ன பண்ணுங்க, பழைய உடன்படிக்கை இது ரத்தத்தை தெளித்து இது ரத்தத்தினாலான உடன்படிக்கைன்றார். இந்த உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், அதனாலதான் he became the guarantor of the new covenant. ரத்தம் அதை உறுதிப்படுத்துகிறது. என்ன அந்த உறுதிக்கெல்லாம் காரணம்? பாவமே இல்லை என்ற மனசாட்சி. அதைதான் அவர் சொல்லுகிறார் இங்க. அதனாலதான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடினால, நீங்க ரோமருக்கு வாங்க, ரோமர்ல அதை ரொம்ப தெளிவுபடுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே நிறைய தடவை சொன்ன 24ஆம் வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்றார் பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. அததான் நம்ம இன்னைக்கு வாசித்த நம்முடைய பகுதியும் என்னது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அது இலவசம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய வசனம் வரும். 24 நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். 25 நீதிமான்கள் ஆக்குகிறவர் அவர் என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செய்யறாருன்னா அது ஏன் கிரியை அல்ல, அவர் செய்த கிரியை. அவர் செய்யறாரு, அவர் என்னை நீதிமான் ஆக்குறாரு, அவர் என்னை நீதிமான் டிக்ளேர் பண்றாரு, அவர் என்னை நீதிமான் ஜட்ஜ் பண்றாரு. அப்படிதான் சொல்றாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 16, 19 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை நீ தீர்க்கிறார் நீதிமான் என்று அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ இது நம்மை சார்ந்ததே அல்ல, அவர் செய்த செயல். அதைதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்தது என்பதை அவர் என்ன சொல்றார் பாருங்க. அங்க அவர் இது 25ல பழைய உடன்படிக்கையிலிருந்து உள்ள பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அப்போ அவர் கவனியாமல் இருந்தது, அவங்களை தண்டியாமல் இருந்த காரணம் எல்லாம், அவர் நீதி உள்ளவர், பாவியை நீதிமானாக்குறார். இந்த 2 காரியத்தை சிலுவையில காண்பிக்கிறார். இதை சொல்றதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த குற்றமே இல்லை, பாவமே இல்லை என்ற நீதிமான் என்ற ஒரு விசேஷித்த ஸ்தானத்தை பெறுவதற்கு அவர் மீட்கும் பொருளாக, கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார், தம்முடைய குமாரனையே ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த கிருபையின் சுவிசேஷம், சிலுவையின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு சொல்லுகிறது. அவர் திரும்ப திரும்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு காரியம் தெளிவாக சொல்லுவார். அங்க 21 சொல்லுவாரு, கிரியையே இல்லாமல். திருப்பி இங்க 28 வந்தீங்கன்னா அங்கேயும் சொல்றாரு, மனிதனுடைய கிரியையே இல்லாமல் என்று சொல்லுவார். 30ஆம் வசனம் வந்தீங்கன்னா அங்கேயும் சொல்லுவாரு, கிரியையே இல்லாமல் என்று சொல்லுவார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வந்தீங்கன்னா அங்கேயும் கிரியையே இல்லாமல். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வந்தீங்கன்னா அங்கேயும் கிரியையே இல்லாமல். அத முடிக்கும் பொழுதும் கிரியையே இல்லாமல் என்றுதான் முடிக்கிறார். அப்ப பாருங்க, எல்லா இடத்திலும் அதை நாம் சொல்வதெல்லாம், இப்படி விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு சமாதானம் பெற்று இருக்கிறோம். ரோமர் 5:1 சொல்லுவதை பார்க்கலாம். ஆனா அந்த 5:9 பாருங்க, இப்படி நாம், எப்படி நம்ம அன்பு கூர்ந்தான்னு சொல்லிட்டு, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே,
அதேதான் கொலைசியர் 1:14 சொல்றாரு. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, ஆகப்படுகிறோமோ, ஆக்கிட்டாரா, ஆக்கப்பட்டிருக்க. அப்போ மறுபடியும் பிறந்த நாளிலே நம்ம தலையில ஒரு முத்திரை போட்டுட்டாரு. நீ நீதிமான், பரிசுத்தவான். பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதும் பொழுது நீதிமான் சந்தர் சிங்னு எழுதிட்டார். புது பெயரை எனக்கு கொடுத்துட்டாரு. பாவி என்ற பெயரைய அந்த பாவி குடும்பத்திலிருந்து எடுத்து என்னை நீதியின் குடும்பத்துக்கு மாத்திட்டார். நீதி தேவனின் குடும்பத்திற்கு. அந்த நீதி தேவனில் பிறந்தவர்கள் எல்லாம் அந்த நீதியின் பாவத்தை உடையவர்கள். ஆகவே இப்ப புது குடும்பத்தின் பெயர் சர்நேம் நீதிமான். ஏன்? நீதியாகிய தேவனுடைய பிள்ளை நீதிமான். அப்ப எப்படிங்க கொடுக்க முடியும் அவரு? அது நித்தியமாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில், உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில் அது எழுதப்பட்டு விட்டது. எப்படி அது நித்தியமா இருக்க முடியும்? நான் இன்னைக்கு நல்லா இருந்துக்கிறேன், நாளைக்கு திருப்பி ஏதோ தப்பு தம்மண்டா பண்ணிட்டேன்னா உடனே அங்க பேரை கிறுக்கி போடுறாரா? இல்ல. அததான் அவர் என்ன சொல்றாரு, அது நித்தியமாக எழுதப்பட்டது, நித்திய ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த பாக்கியம். அந்த நித்திய பலி செலுத்தப்பட்டபடியினால், நித்திய பிரதான ஆசாரியரை செலுத்தினபடியால் நித்தியமான நித்தியமான ஆசரிப்பு கூடாரத்துக்கு வானங்களின் வழியாய் சென்று அங்கே தேவனுடைய பிரசன்னத்திலே இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டபடியால் அந்த ரத்தம் எப்பொழுதும் நன்மையான வேலை நமக்கு பேசுகிறது. என்ன? நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை செலுத்த ரத்தம் எப்பொழுதுமே எதை காண்பிக்கிறது? பாவத்தின் சம்பளமாகிய மரணம் செலுத்தப்பட்டது. fully paid. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களுக்கு பரிகாரமாக செலுத்தப்பட்டபடியால் அந்த பாவங்கள் முழுவதுமாய் நிவர்த்தியாகி நீக்கப்பட்டது என்பதை காண்பிக்கிறது. அந்த ரத்தத்தினாலதான் நம்முடைய பிரதான மெய்ப்பரே அந்த பரிசுத்த ரத்தத்தினாலதான் அவர் முழுவதுமாய் தண்டனையை செலுத்தின பின்பு நீங்களும் நானும் பாவமே இல்லை என்ற நீதிமான் ஸ்தானத்தை பெற்றோம். அப்பொழுது அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இது தேவனுடைய ஞானம், அனந்த ஞானம். அதுதான் இங்க என்ன சொல்றார் பாருங்க, 9ஆம் வசனத்தை திருப்பி வாங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக நம்ம எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அத ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதையும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தர்றேன். இவைகள் எல்லாம், அதாவது 30ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறாரு? நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், ஆக்க போவதில்லை. பரலோகம் போன பிறகு உங்களை நீதிமான் ஆக்க போவதில்லை. மறுபடியும் பிறந்த அந்த வினாடியிலே பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்துவின் நீதியாக நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அப்ப நம்முடைய நீதி என்ன? பாவமே செய்யாதவன் என்ற நீதி. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? யோவான் 8:46 சொல்றாரு. யோவான் 14:30 சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை. அந்த நீதியை கொடுத்திருக்காருங்க. மார்த்தட்டி நான் இன்னைக்கு சொல்லலாம், என்ன? என்னில் பாவம் உண்டென்று. என்ன பிரதர், நேத்தானே பண்ணீங்க, எவ்வளவு கோபப்பட்டீங்க. ஆனா நான் எதை சொல்லுகிறேன்? ரத்தம் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சியை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என்னில் பாவம் உண்டென்று யார் சொல்ல முடியும்? இதோ இந்த பிசாசு பைய வரான், இடம் கிடைக்குமான்னு அப்படி பார்க்கிறான். அவனுக்கு என்னிடத்தில் இடமே இல்லை. அவன் உள்ள வராதபடிக்கு நீதிமான் என்ற ஸ்தானத்தை ரத்தம் கொடுத்திருக்கிறது. நம்ம அடிக்கடி பாடுகிறோம், I stay right under the blood of Jesus where the devil can do me no harm. இயேசுவின் ரத்தத்தின் கீழ் இருக்கிறேன். நாங்க என் குடும்ப ஜெபத்துல எல்லா நாளும் பாடுவோம்,
முடிக்கும் போது. அப்போ ஏன் ஒரு தீமையும் தீங்கமும் பாவமும் வியாதியும் சாபமும் குறைவும் சந்தேகமும் பயமும் எதுவுமே என்னை அணுகாது? காரணம் என்ன? சும்மா அப்படி நம்ம பாடுற அப்படி ரத்தத்தை பூசிக்கிட்டு இந்த நமக்கு மேல ஒரு ஆர்மர் போட்ட மாதிரியா? இல்லங்க. அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் வந்த குற்றமற்ற மனசாட்சி. The minute you have that sinful consciousness, guilt and condemnation, devil, you open the door for the devil. அதனாலதான் நியாயப்பிரமா கிரி கீழே போவாதீங்கன்றீங்க. கிரியை கீழே போயிடுச்சீங்கன்னா அவனுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்க. ஆண்டவர் அதை உருவிட்டாரு. நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் அடித்து. ஏன்? அது இருக்க வரைக்கும் இதன்படி நீ வாழலன்னு உன்னை குறை சொல்லுவான். இன்னைக்கு திரும்பவும் நம்ம அது கீழே போறனால அதை குறை சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆனா நியாயப்பிரமாணம் எந்த நீதியை கேட்டதோ அதே நீதியை இயேசு நிறைவேற்றி சிலுவையிலே என் பாவத்தை எடுத்துக்கொண்டு அந்த நீதியை நமக்கு கொடுத்தார். அவரே நமக்கு நீதியானார். அப்படிதானே? அவரே நமக்கு நீதியானார். அப்ப பாருங்க, இந்த நீதியில கொஞ்சம் கூட பழுது இல்லை. மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மீட்கும் பொருளாக செலுத்தப்பட்டது. அந்த விசுவாசத்துல தான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன் என்று சொல்லுகிறோம். நான் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன். அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் நான் நீதிமான். எனக்கு பாவமே இல்லை, குற்ற உணர்வே இல்லை. நான் தவறும் போதும் நீதிமானாக தான் இருக்கிறேன். அதனாலதான் எரேமியா தீர்க்கன் சொல்றான், ஆண்டவருடைய ஜனங்களை மீட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களாம்? நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்தத்தின் பர்வதமே என்று சொல்லுவாங்களாம். யோசித்து பாருங்க, நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்களாம் ஜனங்க? நீதியின் வாசஸ்தலம். ஒரு விதத்துல நீதியாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறபடினால அவர் வாசம் பண்ணுகிறார். ஆனா அவர் வாசம் பண்ணுகிற இடம் எப்படியா தான் இருக்க முடியும்? அநீதியான இடத்துல வந்து அவர் வாசம் பண்ணுவாரா? ஐயா, கிறிஸ்தவங்க எல்லாம் இதுல ரொம்ப கான்ட்ரடிக்ட் பண்ணுவாங்க. இயேசு எனக்குள்ள இருக்கார் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டனால எனக்கு வந்துவாங்க. ஆனா நீங்க நீதிமானா பாவியான? பாவிதான் பிரதர். ஏன்? அடா பாவி, நீ பாவியா இருந்தாருன்னா உனக்குள்ள நீதியான தேவன் வந்து வாசம், உன்னை நீதிமான ஆக்கினபடினால்தான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறாரு. பிசாசு பக்கத்துல கூட வர முடியாது. காரணம், உன்னை நீதிமான ஆக்கிட்டாரு. உன் மனசாட்சி எப்படி இருக்கு? ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழுவான். அவன் பாவம் செய்து அந்த பாவம் மனசாட்சியை ஏற்றுக்கொண்டானால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். அப்ப என்ன ஆகுனா, அவ தொடர்ந்து ஆளுகை செய்வான், பழைய வாழ்க்கையில் ஆளுகை செய்த மாதிரி. ஆனா எவன் ஒருவன் பாவமே என் கணக்கில் இல்லை என்ற அந்த குற்றமற்ற மனசாட்சி, எபிரேயர் 10 சொல்றாருல்ல, பூரணப்படுத்தின ஒன்றையும் பூரணப்படுத்தாது, இதைதான் பூரணப்படுத்தும் அங்க சொல்றாருல, அந்த காரியத்தை இங்கு சொல்லுகிறார். அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன விசேஷ நன்மையானதை தான் சொல்றாரு. அது என் மனசாட்சியை பூரணப்படுத்துகிறது. அதுதான் என் ரட்சிப்பின் உத்தரவாதத்தை, நிச்சயத்தை, உத்தரத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்கும் பொருளாக கிரயமாக கொடுக்கப்பட்டது. அதனாலதான் பாருங்க, இது 5ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு 8ல வந்து என்ன சொல்ல, நீதிமானாக்கினார்னது உங்களுக்கு நான் வாசித்த 30ல 31 அதெல்லாம் நீங்களே படிங்க, நமக்கு நேரத்தில் இல்ல. 33ல வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள், எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு, அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். அப்படிதானே? அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். என் கிரியையினால நான் நீதிமான் ஆயிருந்தேனா, என் கிரியையினால நான் நீதிமானா வாழ்ந்தனா எப்பனாலும் குற்றம் சாட்ட முடியும். ஆனா
தேவனுடைய கிரியையினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டபடியினால நான் நீதிமானாக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்திற்கான சம்பளத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பரிகாரமாக அநேகருடைய பாவங்களுக்காக அவர்களை பாவங்களில் மீட்பதற்காக சிந்தப்பட்ட ரத்தம் புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று இயேசு சொன்னார். அப்ப பாருங்க என்ன சொல்றாரு, எந்த பிசாசு குற்றம் சாட்ட முடியும் இன்னைக்கு உங்களை என்னையும்? அந்த மனநிலைக்கு உங்களையும் என்னையும் வர சொல்லுகிறார். என்னை குற்றப்படுத்துவதற்கு உலகத்திலே ஒரு பயலும் கிடையாது, ஒரு பிசாசும் கிடையாது. ஏன்? என்னுடைய நீதி கிறிஸ்துவே என் நீதியாய் இருக்கிறார். எவ்வாறு? இயேசுவின் ரத்தம் கிரயமாய் செலுத்தப்பட்டது. இந்த விலையேற பெற்ற பாக்கியத்தை பெற அவர் என்ன பண்ணாரு? தம்மையே விலையாக ஒப்பு கொடுத்தார். இததான் அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ல இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு 3 வசனங்களை மாட்டோம். ரோமர் 5ல என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 5ல இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவன் கிரியையே செய்யாமல், இங்க ஆபிரகாம் எக்ஸாம்பிள சொல்லிட்டு சொல்றாரு, நீ பாவியை நீதிமான்களிடத்தில் விசுவாசம் வைத்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி அங்கேயும் கிரியே செய்யாமல் தான் ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வசனத்திலும் கிரிகளே இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற, தேவனே நம்மை நீதிமான் எண்ணுகிறார், அந்த மனுஷனுடைய பாக்கியம் என்று சொல்லுகிறார். இதுதாங்க பாக்கியம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அததான் அவர் என்ன சொல்றாரு, இது பாக்கியம். இந்த பாக்கியம் கிரியையினால் வந்த பாக்கியம் அல்ல. நீதிமான் என்பது ஒரு மாபெரும் பாக்கியம். என் கணக்கில் பாவமே இல்லாத ஒரு பரிசுத்தவான் நீதிமான், கிறிஸ்துவின் நீதியை உடையவன். இந்த நீதியை நான் இழக்கவே முடியாது. இதை நான் அதிகரிக்கவும் முடியாது, இதை நான் குறைவு செய்யவும் முடியாது. ஏன்? இது பரிபூரண நீதி. இலவசமாக தேவனுடைய ஈவாக நாம் பெற்ற நீதி. இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் ரத்தம் கிரயமாய் செலுத்தப்பட்டபடியால் அந்த ஒரே காரணத்தினாலே பாவமே இல்லை என்ற ஒரு மனசாட்சியை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அததான் இங்க சொல்லிட்டு தான் இங்க பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. இந்த பாக்கியம் பெற்றவன் என்ன சொல்றான், எவன்டா என்ன குற்றப்படுத்துவான்? டேய் பிசாசு, உன் குற்றவனை எடுத்துக்கிட்டு ஓடு, இங்க உனக்கு இருக்க இடம் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாய் இருக்கிறேன். இந்த தேவ நீதியாய் இருப்ப இடத்தில் உனக்கு இடமே இல்லை. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் இடம் இல்லை. ஏன்? என்னுடைய நீதி கிறிஸ்துவனுடைய நீதி, என்னுடைய நீதி கிறிஸ்துவே என் நீதி. அதுதான் சொல்றாரு, ஒரு பயலும் உனக்கு குற்றம் சாட்ட முடியாது. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, யார் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க முடியும்? யார் என்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க முடியும்? உனக்கு தண்டனை, பாவத்தின் தண்டனை. ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தண்டனையாக செலுத்தப்பட்டது, பாவத்தை போக்கும் பலியாக. ரோமர் 8:3 சொல்றாருல, அவருடைய சரீரத்திலே பாவத்தை தண்டித்தார். பாவத்தை போக்கும் பலியாக அவருடைய சரீரத்திலே பாவத்தை தண்டித்தார். அப்போ அதுதான் இங்க என்ன சொல்றாரு, என்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே என் பாவங்களை எடுத்துக்கொண்டு பாவத்தின் சம்பளமான மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவரே பாவத்திற்கான அந்த பனிஷ்மெண்ட முழுவதுமாய் செலுத்தி தீர்க்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக உயிரோடு எழுந்தார். அப்படின்னா என்ன? நான் நீதிமான் என்பன் அடையாளமாக, நான் நீதிமானாக்கப்பட்டபடியால், அப்படிதான் சொல்லுது ரோமர் 25ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம். நாம் நீதிமானாக்கப்பட்டபடியால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். ஏன்? நம்மை நீதிமானாக்குவதற்கு தான் சிலுவையிலே அவரை பாவமாக்கினார்.
அந்த பாவத்தின் தண்டனமாகிய மரணத்தையும் அவருக்கு செலுத்தினார். அது முழுவதுமாய் செலுத்தப்பட்டது. அந்த இடத்திற்கு வரும் பொழுது குமாரனை எழுப்புகிறார். அப்ப நாம் யாருங்க? நீதிமான். அததான் சொல்றாரு, அவரே தண்டனையை எடுத்தவர், அவரே அந்த தண்டனையை முழுவதுமாய் செலுத்தி முடித்து விட்டேன், ஐ paid it full என்று உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன பறைசாற்றுகிறது? பாவத்தின் சம்பளம் முழுவதுமாய் செலுத்தப்பட்டு விட்டது. என் பாவத்திற்கான தண்டனை, ஆக்கினை முழுவதுமாய் செலுத்தி தீர்த்தப்பட்டது. எனக்கு இனி ஆக்கினையே இல்லை. அதனாலதான் சொல்றாரு, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவரே மரித்தவர், அவரே உயிரோடு எழுந்தவர், அவரே வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறவர். இத 3 ஞாபகம் வச்சுக்கணுங்க. வலது பார்சத்தில் என்ன பேசுகிறாருன்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானானால் நமது பிரதான ஆசாரை வக்கீல் நமக்காக பரிந்து பேசுகிறார். அதுக்கப்புறம் தான் அந்த ரத்தம் தான் அதுக்கு ஆதாரம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப பாருங்க, யோசித்து பாருங்க. அதிக நன்மையானவதை நமக்கு வருவித்தது புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். இப்ப வாங்க எபிரேயருக்கு, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. நம்ம 7ஆம் அதிகாரத்துல வாசல ஒரு நிமிஷம் திரும்ப சொல்றேன். நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த பூரணப்படுத்துற நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அதிக நன்மையானதை வருவிப்பதுதான் பாவமே இல்லை, குற்றமே இல்லை என்ற மனசாட்சி என்று சொல்லுகிறேன். அதை சொல்லிட்டு தான் 25ல அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லுகிறார். 27ல அவர் என்ன சொல்றாரு, அதை வாசிக்கிறேன். 27 எடுங்க. அவர் என்ன பண்றாரு? பிரதான ஆசாரியராக பழைய ஆள்கள் மாதிரி இல்ல, அவங்க நாடோறும் பலியிடுகிறபடினால நாடோறும் குற்றம் உண்டு, குற்றம் உண்டு என்ற மனசாட்சி ஜனங்களுக்கும் அவருக்கு இருந்தது. ஆனா இவரோ தம்மை தாமே பலியிட்டதினால் ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம் செய்து முடித்தார். அந்த பாவத்திற்கு நிவர்த்தி எக்காலத்திற்கும் ஒரே முறை செலுத்தப்பட்டு விட்டது என்பதை திரும்ப 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 சொல்லிக் கொண்டே வருவார். 8ஆம் அதிகாரத்தில் அந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியத்தை சொல்றாரு. இப்ப 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த கூடாரத்தை பத்தி சொல்லிக்கொண்டே வருகிறார், ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி. 8ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் மகா பரிசுத்தலத்திற்குள் போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்ப கிரியை கீழே போனா இன்னும் நீங்க பரிசுத்தலத்துக்குள்ள போக முடியாது. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செயலுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த மாட்டாது, பூரணப்படுத்த கூடாது. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் டெம்பரரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அத சொல்லிட்டு தான் 12ஆம் வசனத்துக்கு வாங்க. பரலோகத்தின் வழியாய் பிரகாசித்த பிரதான ஆசிரியர் சொல்லிட்டு 12ல என்ன சொல்றாரு பாருங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவளுடைய ரத்தத்தினால் டெம்பரரி 1 இயர், ஆனால் தாம் சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசித்து நித்திய மீட்பை, நித்திய நீதியை, அங்க தானியேல் தீர்க்கதரிசனம் சொல்றான்ல, அந்த நித்திய நீதியை அவர் நிறைவேற்றினார், உண்டு பண்ணினார். விசேஷமானதொன்றை நமக்காக வைத்திருந்தார். அப்படித்தானே? அங்க 11ஆம் அதிகாரம் நீங்க முடியும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றார் பாருங்க. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடி விசேஷமான நன்மையை நமக்கென்று நியமித்திருந்தார். இங்க என்ன சொல்றார் பாருங்க. ஒரே தரம் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
நான் முதல்ல வாசித்த வசனம் என்ன சொல்லுது? பூரணப்படுத்த கூடாது. எதை பூரணப்படுத்தவில்லை? மனசாட்சியை. புதிய உடன்படிக்கை என் மனசாட்சியை குற்றமே இல்லை என்று பூரணப்படுத்துகிறது. அது எப்படி எனில் 14 வசனத்துல சொல்றாரு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு உறவு கொள்வதற்கு, ஐக்கியம் கொள்வதற்கு, அவரோடு இணைந்து அரும் பெரும் காரியங்களை செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற, செத்த கிரியை என்னங்க? ஓம் கிரியை எல்லாம் தேவனுடைய பார்வையில் செத்த கிரியை. அப்போ அந்த நீதி பேர் என்னங்க? அழுக்கான கந்தை. இந்த நீதி தேவனுடைய நீதி, அது மனுஷனுடைய நீதி. அந்த செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லுகிறார். அந்த செத்த கிரியைகளினால் வருகிற மனசாட்சி என்ன மனசாட்சி? குற்றமுள்ள மனசாட்சி. குற்றமுள்ள ஈவில், ஈவில் ஆங்கிலத்தில் அந்த மனசாட்சிய. பொல்லாத மனசாட்சி, கெட்ட மனசாட்சி, நல்ல மனசாட்சி, நீதி, பாவமே இல்லை என்ற மனசாட்சி. அதனாலதான் தங்கள் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் அப்படின்னு பவுலடிகளார் அங்க நம்ம தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுதை பார்க்கலாம். They were perpetually sin conscious. எப்பொழுதுமே பாவ உணர்வோடு. யோபு கூட பாருங்க, அதுதான் அவனுக்கு பிரச்சனையாச்சு. யோபு 1 அதிகாரம் 5 வசனம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை என் பிள்ளைக பாவம் செஞ்சிருப்பான். Always he was sin conscious because he was a self righteous man. இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் தான் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பிரச்சனையா இருந்தது. இந்த சுயநீதி, மனுஷ நீதி தன் கிரியினால, அந்த நீதி இருக்க வரைக்கும் கிருபை நம்மள வேலை செய்யாது. இன்னைக்கு கிருபன்றீங்க, இலவசம், வியாதிப்பட முடியாது, பாவம் மேற்கொள்ளாதீங்கன்னா இன்னும் சுயநீதியில இருக்க ஒரே காரணம் தான். சுயநீதி, கிரியை சார்ந்த நீதி கிருபையை தடை செய்யும். ஆனா பாவம் தடை செய்யாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை மேற்கொண்டு அதை முழுங்கி போடுது. ஆனா அவன் கிருபையில் இல்லாம சுயநீதிக்கு போயிட்டானா அங்க கிருபை வேலை செய்ய முடியாது. ஏன்? அவன் டோட்டல் வேற டெரிட்டரிக்கே போயிடுறான். அதனாலதான் 6:14 சொல்றாரு, பாவம் உங்களை மேற்கொள்ளாது, வியாதி உங்களை மேற்கொள்ளாது, பிசாசுங்க. ஏன்? நீங்க கிருபையின் மனநிலையிலே, கிருபையின் கீழே, என் கிரியை அல்ல, என் கிரியை அல்ல, என் கிரியை அல்ல, தேவ குமாரனின் ரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்ட அந்த கிரியையினாலே பாவமே இல்லாத நீதிமான் என்ற மனசாட்சியை நமக்கு தந்ததாக இங்கு சொல்லுகிறார். அததான் அங்க சொல்லுகிறார் 14 வசனத்துல. அத பழைய ஆளுகளுக்கும் அதுதான் 15 சொல்றாரு. அப்புறம் அவர்தான் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்புறம் அந்த ரத்தம் தெளிக்கப்படுதலை பற்றி நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல், அப்போ நம் இருதயத்தை விசுவாசத்தினாலே சுத்திகரித்தான்னு சொல்றாரு பவுலடிகளார். எப்படி விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம்? இந்த ரத்தத்தினாலே. அததான் இங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் பாருங்க, 28 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வாசிட்டு நான் 10க்கு போறேன், டைம் இல்ல. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களுக்காக பாவங்கள் சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவங்களை நீக்கும் பொருட்டு ஒரே தரம் பலியிடப்பட்டார். அந்த ஒரு பலியினாலே பாவமே இல்லை என்ற மனசாட்சியை நமக்கு தந்தார். அதை சொல்லிட்டு தான் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இப்படி இருக்க நியாய பிரமாணமானது நிழல்தான், அவைகளால ஒரு காலும் மனசாட்சியை பூரணப்படுத்த மாட்டாது. குற்றமே இல்லை என்ற மனசாட்சி அவளுக்கு வரவே வராது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அடுத்த வார்த்தையில சொல்றாரு, அந்த குற்றம் பாவங்கள் உண்டு என்ற மனசாட்சி
வருடா வருடம் அவன் பலி செலுத்துறதுனாலேயே உண்டாயிடுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுல அர்த்தம் உண்டு. அப்படிதானே? வருடா வருடம் காலையில சாயங்காலம் பாவ உணர்வோடு, ஐயோ நான் ஆண்டவரே இந்த பாவம் செய்தேன் என்ன மன்னியும். ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது. நான் பாவம் செய்யக்கூடாது. ஓ இன்னைக்கு நான் பாவம் செய்யக்கூடாது. நான் இச்சையோடு பார்க்க கூடாது. நான் இச்சிக்க கூடாது. அது என்ன? பர்பச்சுவல் சின் கான்ஷியஸ்னஸ். மனசாட்சி சூடுண்டு போன பொய்யர்கள். தேர் பெர்பச்சுவலி ஈவில் கான்ஷியஸ், சின் கான்ஷியஸ். நம்ம எப்படி இருக்கணுமா? பெர்பச்சுவலி குட் கான்ஷியன்ஸ். ஏன்? அதுதான் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாது, கவுத்து போடாது. தட் குட் கான்ஷியன்ஸ். என்ன கான்ஷியன்ஸ்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் நான் நித்திய நீதிமான். அந்த மனசாட்சி தான் சொல்றாரு. அது இல்லாது பழைய உடன்படிக்கையில இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் திரும்பவும் சொல்றாரு, அவங்களுக்கு வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகும். நமக்கு அந்த நினைவு கூறுதலே கிடையாது. பாவம். ஏன்? இட்ஸ் a closed chapter. It is a finished chapter once for all. அதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. அங்க சொல்லிட்டு வந்து அதை ஆட்டுக்கடால் நிவித்து செய்ய மாட்டாது, உமக்கு பிரியமில்லை எல்லாம் சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொல்லி இந்த பழைய உடன்படிக்கையை நீக்கி போட்டு 2வது புதிய உடன்படிக்கை என்ன? ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஒரு புதிய வழியை நமக்கு ஏற்படுத்துகிறார். அதை சொல்லிட்டு தான் 10ஆம் வசனம் சொல்றாரு, இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சரீரம்ன்றது அங்க போட்டிருக்கு. நான் திரும்ப அதை அழுத்தி சொல்ல விரும்புகிறது, மீட்கும் பொருளாக ரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்தார், இல்லைன்னு சொல்லல. ரத்தத்தை பற்றும் விசுவாசம் தான். So powerful was God's blood. அது என்ன பண்ணுதான்? நம்மை பரிசுத்தவானாக மாற்றிவிட்டது. பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். 12ஆம் வசனம், பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் 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 உட்கார்ந்துட்டாருங்க. திருப்பி பலி அப்படின்னா என்ன? இனி பாவமே இல்லை. ஒரே முறை காலத்துக்கும் பாவத்தின் எல்லைக்கு மரித்தார். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9, 19 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அது கேத்தலிக் வேலை தான் ரொம்ப நல்லா போட்டிருக்கோம். நான் இங்க நம்ம இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. ரோமர் 6 9ஆம் வசனம், மரித்தோரில் இருந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. எல்லா ஈஸ்டருக்கும் பாட்டை பாடிடுறோம், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆனா அது அர்த்தம் யாருக்குமே புரியாது. அதனால எனக்கு என்னையா அப்படின்னு அது தெரியாது. அறிந்து இருக்கிறோம். இந்த ஒரு வெளிப்பாடு, கிறிஸ்து ஒரே முறைய காலத்துக்கும் பலியை செலுத்தி உட்கார்ந்து விட்டாரு. பிதாவின் வேலையை முடிச்சிட்டாரு. உலகத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மாதிரி நைலி நிக்கிறது இல்லை. மரித்தோர் இருந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. காரணம் என்ன? அவரை மரணம் ஏன் ஆண்டு கொண்டது? ஏன் அவர் மரித்தார்? ஏன் கணக்குல உன் கணக்குல பாவம் இருந்தது, உங்க கணக்குல பாவம் இருந்தது. நம் மேல் வைத்த அன்பினாலே நம்முடைய பாவங்களை சுமக்க பாவத்தின் விளைவாகிய மரணம் அவருக்கு வந்தது. இப்ப என் கணக்குல பாவமே இல்லை. இனி அவர் சுமக்க தேவையில்லை. ஒரே முறை எக்காலத்துக்கும் பாவத்தை நிவர்த்தி செய்யும் வழியாக தம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அததான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. 10ஆம் வசனத்துல, அவர் மரித்தது அகில உலகத்தின் பாவத்திற்கென்று ஒரே முறை எக்காலத்துக்கும் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படி போல
ஐயா, அவர் ஒரே முறை பாவத்தின் எல்லைக்கு மரித்து நீதியின் எல்லைக்கு வந்து விட்டார். அப்படி போல நானும் பாவத்தின் எல்லைக்கு முற்றிலுமாக மரித்தவன். அப்போ பாவம் என்ற மனசாட்சியே எனக்கு இல்ல. அங்கிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவன். அந்த அதிகாரத்துல என்ன சொல்றார் பாருங்க, 18ஆம் வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆகவே நீதியாக வாழ முடியும். நீதியின் ஸ்பாவம், பாவ ஸ்பாவம் நீக்கப்பட்டு நீதியின் ஸ்பாவம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. பாவ ஸ்பாவம் நம்முடைய சரீரத்தில் இல்லை. பாவ ஸ்பாவம் நீக்கப்பட்டது. அதுதான் இங்க சொல்றாரு, நம் ஆவியிலே நீதிமான்களாக இருக்கிறோம். அது எக்காலத்திலும் ஒரே முறை நீக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதனாலதான் கடைசியா 14ஆம் வசனம் முடிக்கும் பொழுது, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே முறை காலத்துக்கும் ஒரே பலியினாலே என்றென்றைக்குமாய் அவர்கள் மனசாட்சியை பூரணப்படுத்தி இருக்கிறார். அதை சொல்லிட்டு தான் அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்பதை சொல்லுகிறார். இவைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறான் 15 சொல்லிட்டு 17 நினைவு கூறுதல் என்று சொல்லுகிறார். 18 என்ன சொல்றார் பாருங்க, பாவங்கள் ஒரே முறை எக்காலத்துக்கும் மன்னிக்கப்பட்டதானால், பாவங்கள் ஒரே முறை எக்காலத்துக்கும் மன்னிக்கப்பட்டதானால் அந்த பூரண மனசாட்சி நமக்கு இருக்கிறது. என்ன? பாவமே இல்லை. அதுதான் அதிக விசேஷமான நம்பிக்கையை நமக்கு வருவிக்கிறது. அததான் சொல்லி கொண்டு வருகிறார். அந்த நம்பிக்கையில தான் தைரியமாக அவரிடத்தில் சேருகிறோம். திரும்பவும் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அது உங்கள் மனதை விட்டே போகக்கூடாது. அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்துகிறது. அந்த பூரணப்படுத்தின மனசாட்சியினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் தைரியத்தினாலே அவரண்டை எப்பொழுது வேண்டுமானாலும் நெருங்கி உறவு கொண்டு சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்கிறது. 20ஆம் வசனம் சொல்றாரு. அதுதான் துர்மனசாட்சி நீங்க நம்முடைய இருதயத்தை, துர்மனசாட்சி என்னங்க? கிரியையினால் வருகிற பாவத்தின் மனசாட்சி. இப்ப பாவமே இல்லை என்ற மனசாட்சி, அதுதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை நமக்கு தரும். எது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை தரும்? பாவமே இல்லை என்ற பூரண மனசாட்சி, விசேஷித்த அப்படிதானே நன்மையான நம்பிக்கையை வருவிக்கிற பூரண மனசாட்சி விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை நமக்கு தருகிறது. என்னது? மார்க் 11, 23, 24 எடுத்து படிச்சு பாருங்க. அந்த விசுவாசம் எப்படி வருகிறது என்று சொல்லுகிறார். அததான் நீதிமொழிகள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு. அது விசுவாசமாகிய கப்பலை கவிழ்த்து போடும். 3:9 அதை சொல்வதை பார்க்கிறோம். விசுவாசமாகிய கப்பல் சேதப்படும். 3:9 விசுவாசம் கவுத்து போடும் சொல்றாரு. இங்க பாருங்க, அதனாலதான் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை என்ன நம்பிக்கை? நான் நீதிமான். இதுதாங்க மெயின் அறிக்கை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான். இந்த ரத்தத்தை பற்றும் அறிக்கை, ரத்தத்தை பற்றி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று அறிக்கை இடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்டது ஏற்கனவே நிறைவேற்றி விட்டார், இனி நிறைவேற்ற போவதில்லை. 3ஆம் அதிகாரம் 21 உங்களுக்கு வாசித்தர்றேன். 3:21 என்ன சொல்றார் பாருங்க. பிரியமானவர்களே, இந்த பாவமே இல்லை என்ற மனசாட்சி நமக்கு இருந்தால் நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்தாது. அப்ப தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து
வேண்டிக் கொள்வைகளை எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அததான் 11:24. அப்ப அந்த சந்தேகமே இல்லாத விசுவாசத்தை நமக்கு தருவது எது? எது நமக்கு சந்தேகமே இல்லாத விசுவாசத்தை தருகிறது? குற்றமற்ற மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி பூரணப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால். நீங்க இப்ப ஏசாயா 54க்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்லுகிறார்? அதை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். ஏசாயா 54ல சொல்றாரு, நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். அப்போ ஸ்திரப்பட வேண்டியது என்ன? நம்முடைய வேலை என்ன? எல்லாமே அவருடைய வேலைன்னு சொல்லிட்டீங்க பிரதர். நம்முடைய வேலை என்ன? எல்லாமே அவருடைய வேலை வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குன்னு பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. இன்னும் பிசாசு தான் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கான். ஒண்ணுமே என் வாழ்க்கையில நிறைவேறதுல காணல. காரணம், இந்த இலவசமாக கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு பெற்ற நீதிமான் என்ற மனசாட்சி சேதப்பட்டு இருக்கிறது. நான் நீதிமான் தான், ஆனா அந்த மனசாட்சி வரல. ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழுவான். நீதிமானின் தலையின் மேல்தான் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும், நித்திய சுகம் தங்கியிருக்கும். நீதிமான் என்ற ஒரு விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம். ஏன் திரும்ப திரும்ப பவுலடிகளார் சுவிசேஷம் 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 என்று சொல்லுகிறார். எந்த ஊரு எப்பேற்பட்ட மனுஷன் யாரா இருந்தாலும் அவனை மாற்றுவது இந்த சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் சொல்லுவதெல்லாம் விசுவாசத்தினால் நீதிமான், கிரியையே இல்லாமல். அந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். எப்போ கொடுமைக்கு, பிசாசின் கொடுமைக்கு தூரமாவாய். எப்பொழுது சந்தேகம் இல்லாதிருப்பாய். எப்பொழுது பயமும் சந்தேகம் ஒண்ணுதான். விசுவாசம் தேவனுடையது, அதற்கு எதிர்மாறானது பிசாசுடைய பயமாகிய அவிசுவாசம். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. அததான் சொல்ல வரேன். I stay right under the blood where the devil can do me no harm. அவன் என்ன அணுக கூட முடியாதுன்னா காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் எனக்கு விசுவாசத்தினால எனக்கு பாவமே இல்லை என்ற மனசாட்சியில் நான் ஸ்திரப்பட்டிருக்கிறேன். அது இல்லாம டெய்லி பாடுறான். என்ன பாடுறான்? ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஐயா, ரத்தத்தில் மறைந்துள்ள நீ யாரு? அந்த ரத்தம் உனக்கு என்ன செய்தது? அதிக நன்மையான பேசும் ரத்தம் உனக்கு என்ன செய்தது என்ற வெளிப்பாடு இல்ல. ஒரு பூரண மனசாட்சியை தந்தது. அதுதான் நீதியில் ஸ்திரப்பட்டு இருப்பது. என் கணக்கில் பாவமே இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் என்கிட்ட நெருங்க கூட முடியாது. ஏன்? நான் நித்திய நீதிமான். நீதிமான் என்ற மனசாட்சி, அந்த நல்ல மனசாட்சி இருந்தாதான் விசுவாசம் செயல்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அததான் இங்க சொல்றாரு, அந்த நீதிமான் என்ற மனசாட்சியில் நீ ஸ்திரப்பட்டு இருந்தால், உறுதியாயிருந்தால், அசையாமல் இருந்தால், என்ன தவறு நேர்ந்தாலும் நான் நீதிமான் என்பதில் உறுதியாக இருந்தால் என்ன நடக்குமா? கொடுமை, பிசாசுடைய கொடுமைக்கு தூரமாவாய். அவிசுவாசமோ பயமோ இருக்கவே இருக்காது. திகிலுக்கு தூரமாவாய். எந்த ஒரு தீமை உன்னை அணுகாது என்று சொல்லுகிறார். நான் அதுக்கு பின்ன நிறைய சொல்றாரு. உனக்கு விரோதமா எழுமணும் பட்சத்துல வருவாங்க, எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காது. இதுக்கெல்லாம் காரணம் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் தேவனால் உண்டான நீதிமாய். என்னால் உண்டான நீதி அல்ல, தேவனால் உண்டான நீதி என்று அவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. ரத்தத்தில் மறைந்துள்ளேன்னு எத்தனை காலம் பாடிட்டோம் பிரதர். எனக்கு வியாதி வருது பிரதர், எனக்கு பலவீனம். அந்த ரத்தத்தில் மறைந்துள்ள பொக்கிஷங்களை நாம் பார்க்க வேண்டும். வேதத்தில் மறைந்திருக்கிற அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும்
ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள். வெளிப்படுத்தின 12:11 வாசிக்கிறோம். எப்படிங்க மேற்கொண்டாங்க? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை குறித்த வெளிப்பாடு. எனது மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டது. பாவங்களை நீக்கிற புது உடன்படிக்கைக்காக தேவன் செலுத்தின கிரயம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்து கொண்டே இட்ஸ் a continuous process. அந்த வெளிச்சத்தில் நான் வாழ்கிறேன். நீதியிலே ஸ்திரப்பட்டிருக்கிறேன். பாவமே இல்லை என்ற நீதியில் ஸ்திரப்பட்டு இருக்கிறேன். நான் செய்யாத கிரியைகள் அல்ல, கிரியையே இல்லாமல் நீதிமானாக்குகிற பாக்கியம் இது. தேவனே என்னை நீதிமானாக்குகிற பாக்கியம் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால. அதில் நான் ஸ்திரப்பட்டிருக்கிறபடியால் தீமை என்னை அணுகாது, தீங்கு எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை எனக்கு அணுகாது. மனதின் எண்ணங்கள் தான். மனதில் இன்னும் நான் பாவி என்ற மனதோடு இருந்தீர்களானால் அவன் வந்து கொண்டுதான் இருப்பான். ஆனா என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும்? யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அவரே என்னை நீதிமானாக்கினார். அப்போ என்னில் பாவம் உண்டு யார் சொல்ல முடியும்? அந்த இடத்தில் நான் இருக்கிறேன். யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? திரும்ப சொல்றாரு, எந்த ஏன் ஆக்கனை தீர்ப்பு கொடுத்தா தான் அவன் ஆளுகை செய்ய முடியும். ஆக்கனை தீர்ப்பு இல்லை என்ற ஒரு விசுவாசம் அவனை எனக்கு ஆளுகை செய்கிற வல்லமையை தருகிறது. அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. ஆக்கனை தீர்ப்பு உண்டு என்று விசுவாசிக்கும் போது அவன் தொடர்ந்து என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போய் அந்த பாவத்தை ஆளுகை செய் என்று அனுப்புகிறார். No condemnation leads to overcoming sin, sickness and every work of Satan to rule him. அதனாலதான் ரோமர் 5:14 சொல்றாரு, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி நீவாகிய பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவனை பெற்று இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். நாம் ஆளுகை செய்வது, பூமியிலே அரசாளுவது, ராஜாக்களாக பூமியிலே அரசாளுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். வெளிப்படுத்தின 1:6 சொல்றாரு, 5:9 சொல்றாரு. காரணம் அவருடைய ரத்தம். அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இழந்து போன ஆளுகையை குற்றமற்ற மனசாட்சியில் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே எப்பொழுதும் இந்த குற்றமற்ற மனசாட்சியை காத்துக்கொள்ள தவறான உபதேசத்தை நான் கேட்கவே மாட்டேன். நியாயப்பிரமாண உபதேசத்தை அத மாதிரி ஒருத்தர் பேசினாருன்னா பல்ல காமிச்சிட்டு வர மாட்டேன். அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை பிரதர், நீங்க சொல்றதுன்னு உடனே சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுதான் காரணம் பிரதர், நீங்க இவ்வளவு நினைச்சா இதுதான் காரணம் பிரதர். சர்வசாதாரணமா எல்லாம் பல்ல காமிச்சு போடுவாங்க. எதிர்த்து நிற்க வேண்டும். அவ்வளவு பெரிய பரிசுத்தவானா சொல்லுங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லுகிறது நான் நித்திய நீதிமான் விசுவாசத்தினால் மாத்திரம். அதான் சுவிசேஷத்தின் சாராம்சம். விசுவாசத்தினால் நீதிமான். அதை குறித்து நான் வெட்கப்படேன். நீ அவ்வளவு பெரிய நீதிமானான் கேளு, இவ்வளவு பெரிய பரிசுத்தவானான் கேளு, என்னமும் சொல்லு. ஆனா எனக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பாவமே இல்லாத நீதிமான் என்ற வெளிப்பாடு இருதயத்தில் நான் நிலைத்திருப்பது, அதுதான் எனக்கு பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை. இன்னைக்கு கிருபையை குறித்து அநேகர் போதிக்கிறாங்க. ஆனா அதோடைய உள்ளான அர்த்தத்தை தெரியாதபடினால திரும்பவும் பாவம் செய்துட்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பிசாசு ஆளுகை செய்து மண்டையில குழம்பி போயிருக்காங்க. ஏன் 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 இந்த கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கிறது. காரணம் எல்லாம் நீதியினால் இன்னும் ஸ்திரப்படவில்லை. நீதியினால் ஸ்திரப்படுவது நம்மை சார்ந்தது.
அதற்குத்தான் இரவும் பகலும் நீதியின் வசனத்தில் பழக்கமுள்ளவளாய் இருப்பதற்கு அந்த நீதியின் வசனங்கள் ரோமன் நிருபம் முழுவதும் அதுதான். அதை நம்ம எடுத்து தியானிக்கணும். இப்படி சொல்லுதே, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு பார்க்கிறது தான். திரும்ப திரும்ப நமக்கு அதை பேசுவதுதான் தியானம். நான் இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டவன். சுவிசேஷத்துல இயேசுவை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த நீதி ஏன் நீதி, அந்த நீதி ஏன் நீதி என்று நம்முடைய நீதி கிறிஸ்துவின் நீதி என்பதை தொடர்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவுக்கும், ஆத்துமாவே உனக்கு தெரியாதா, இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் நீ நித்திய நீதிமான், உன் கணக்கில் பாவமே இல்லை, என் பாவங்களை நின எவ்வளவு பெரிய பாக்கியவான் நீ என்று நம்மை நாமே பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுவது போல சொல்ல வேண்டும். அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை நித்திய நீதிமானாக்கி விட்டார். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு எனக்கு இடமே இல்லை, நான் அவனை ஓட ஓட விரட்டுகிற ஒரு வல்லமை எது? சுவிசேஷத்தின் வல்லமை. விசுவாசத்தினால் நீதிமான். அது கிரியா இருந்தா அது எனக்கு கிடைக்காது. அது விசுவாசம். எல்லாருக்கும் இலவசமா பெற்றுக்கொள்ள கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தந்திருக்கிறது. அததான் அங்க சொல்றாரு எபேசியர் 1:7. என்னவா? அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் ஆஃப் கிரேஸ், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்குள் நமக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அப்புறம் எங்கெங்க பாவம் உண்ற மனசாட்சி? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் அததான் அவர் சொல்றாரு. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடி விசேஷமான நன்மையானது ஒன்றை பழைய உடன்படிக்கையில் ஒருவரும் மனசாட்சியில் பூரணப்படவில்லை. கிரியை பிரமாணத்தில் வாழ்கிறவர்கள் ஒருவரும் மனசாட்சியில் பூரணப்படவில்லை. கிருபை கீழ் வாழ்கிறவர்கள் மனசாட்சியில் நீதியினால் ஸ்திரப்பட்டபடியால் நீதிமான் என்ற மனசாட்சி, ஆல்வேஸ் ரைச்சஸ்னஸ் கான்சியஸ், நீதியின் நினைவோடு இருப்பவர்கள், குமாரனுடைய நினைவோடு இருப்பவர்கள், குமாரனின் நீதி என் நீதி என்று இருப்பவர்கள், நாட் சின் கான்சியஸ்னஸ். எல்லா பாவங்களுக்கும் வியாதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் காரணம் சின் கான்சியஸ்னஸ். அந்த சின் கான்சியஸ்னா எல்லா அழிவுகளுக்கு காரணம். அதுதான் எல்லா மதம் உருவாவதற்கும் காரணம். அவன் மனுஷ முறையில அந்த சின் கான்சியஸ் ஓவர் கம் பண்ண மதங்களை, பலவித மதங்கள் பலவித ஊர்களில் ஏற்பட்டது. ஆனா தேவன் நமக்கு அந்த சின் கான்சியஸ்னஸ் அழைக்க ஒன்றே ஒன்றுதான் தேவை. என்ன? தேவன் நீதி. அந்த தேவன் நீதியையே நமக்கு தந்து விட்டார். பாவமே இல்லை, குற்றமே இல்லை என்ற மனசாட்சி. அப்போ எந்த ஒரு காரியமும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் தான் ஆளுகை செய்கிறவனாய் இருப்பேன். ஆக்கினை தீர்ப்பே இல்லை, பாவம் என்ற மனநிலையே எனக்கு இல்லை. அதுதான் என் வெற்றி வாழ்க்கையின் ஆளுகையின் ரகசியமாய் இருக்கிறது. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு மாலை காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்தேன். நீ நீதியில் நான் செய்தேன் என்று சொல்லுகிறதில் நீ ஸ்திரப்பட்டிரு என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை உற்று நோக்கி கவனித்து பார்ப்பது தானே எங்க வேலைன்னு சொல்றீங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி காலை வேளையில நாங்க அதை உற்று நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்தது. அந்த ரத்தத்தினாலே நித்திய மீட்பை எங்களுக்கு உண்டு பண்ணினது. அந்த ரத்தம் எங்கள் மனசாட்சியை சுத்திகரித்தது. எங்கள் இருதயம் இன்று பரிசுத்தமானது உம்முடைய ரத்தம். பாவமே, குற்றமே, ஒரு மாசு இல்லாத பரிசுத்தவானாய் எங்களை மாற்றின உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம். எங்களுடைய கிரியைகளே அல்ல. அந்த விசுவாசத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்
நான் நீதிமான், புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், விசுவாசத்தினால் நீதிமான் என்பதை திரும்ப 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 எங்களுக்கு நாங்களே நினைப்பூட்டி ஒரு வெற்றியுள்ள ஆளுகை செய்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.